ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இந்த வீடியோ வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ காய்ஸ், நம்ம போன லாட்லேயே கொஞ்சம் பேர்ட்ஸ் சேலுக்கு போட்டிருந்தோம். ஆனால் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்னால நம்ம எதையுமே நம்ம ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணல. நிறைய கஸ்டமர்ஸுக்கு ரிப்ளை கூட பண்ணல. ஸோ அதனால் அகெயின் இன்னும் கொஞ்சம் பேர்ட்ஸ் நமக்கு நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே பிடிச்சி நம்ம தனியாக ஒரு கேஜில் போட்டு ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நான் தனித்தனியாக உங்களுக்கு பேராக வீடியோவாக காமிச்சு தரேன். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்போ காய்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கொஞ்சம் காக்டைல்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பிடிச்சி தனியாக ஃப்ரீ ஃப்ளைங் இதில் வெளியே கொண்டு விடுவோம். அண்ட் அதுலேயும் 2 பேர் இருக்குது. எல்லாமே டிஎன்ஏ போட்டது தான். ஸோ நான் அதை பேரையும் காமிச்சு தரேன். எக்ஸ்ட்ரா ஃபீமேல்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் காக்டைல்ஸ்லேருந்து பார்க்கலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ், அப்போது 2 ஃபான் பேர்லுமே ஃபீமேல்ஸு, அந்த 3ல் 2 ஃபீமேல் 1 மேல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே டிஎன்ஏ போட்டிருக்கோம் நம்ம பேர்ட்ஸ்க்கு. ஸோ நான் இதை உங்களுக்கு பேராகவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், இவங்களெல்லாம் இந்த ஃப்ரீ ஃப்ளைங் இதெல்லாம் விட போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து 2 ஃபீமேல்ஸ் ஆல்ரெடி இருக்கும் வெளியே. ஸோ நமக்கு இதுலேயுமே 2 ஒயிட் ஃபேஸ் மேல் தான். ஸோ ஒரு ஒயிட் ஃபேஸ்க்கு வேணால் இதில் இருக்க ஒரு ஒயிட் ஃபேஸ் ஃபீமேல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இனி ஒரு ஒயிட் ஃபேஸ் மேலுக்கு உங்களுக்கு அல்பினோ ஃபீமேலோ இல்லை வேறு ஒயிட் ஃபேஸ் ஃபீமேல் வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்குது. போன பேட்சில் இறங்கின சிக்ஸு. ஸோ நீங்கள் அதிலேருந்து இப்படி மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். ஃபான் 2மே ஃபீமேல்ஸ் தான் கைஸ். ஓகே கைஸ், பேராக பிடிச்சி போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 ஒயிட் ஃபேஸுமே ஒரு பேர், இந்த அல்பினோவும் ஒயிட் ஃபேஸும் ஒரு பேர். இந்த அல்பினோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணும்னா நமக்கு அங்கே வேறையும் ஒயிட் ஃபேஸ் இருக்குது, வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அல்பினோ ஃபீமேல், ஒயிட் ஃபேஸ் மேலு. இதில் 1 ஃபீமேல் 1 மேல், ஒரு ஒயிட் ஃபேஸ் மேல் ஒரு ஒயிட் ஃபேஸ் ஃபீமேல். இது 2மே ஃபீமேல்ஸ். ஸோ இதில் எது வேணும்னாலும் நமக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். 2 பேர் 2 ஃபீமேல்ஸ் சேலுக்கு இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ் எக்ஸ்ட்ராவே சேலுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இவங்க எல்லோரும் இப்போ ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் நம்ம விட்டுருவோம். ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் விட்டுட்டு அடுத்து ஆஃப்ரிக்கன்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து அல்பினோ ஒயிட் ஃபேஸ் பேரையும் உனக்கு வெளியே வர தெரில. ஸோ நம்ம எப்போவுமே சிக்ஸை கொண்டு வந்து கொஞ்சம் நாள் அப்படியே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் தான் விட்டுருப்போம். ஸோ இப்போதைக்கு எல்லாருமே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜ் வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு 2 பேரும் 4 ஃபீமேல்ஸும் சேலுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்க்கவங்க மெசேஜ் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ், இதுதான் அடுத்த பேட்ச்சு இப்போது நெஸ்ட் அவுட் ஆனது. ஸோ இன்றைக்கி தான் பேரண்ட்ஸ்ட்டு பிரிக்கிறோம். ஸோ எல்லாமே டிஎன்ஏ போட்டாச்சு. ஸோ 2 ஆப்லைன்ஸ், க்ரீன் ஆப்லைன் 2மே பேர் தான். ஸோ க்ரீன் ஆப்லைன் 2மே பேர் மேல் ஃபீமேல். அப்புறம் அந்த பேஸ்டல் பார்ப்ளூஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 டெக்கு. ஸோ அது 2மே பேர் தான், மேல் ஃபீமேல். ஒய்லட் ஆப்லைன்ஸில் 2 மேல் 1 ஃபீமேல். அண்ட் மாவோ ஆப்லைன் 2மே மேல். ஸோ இதுக்கு முந்தின பேட்ச்லேயே நம்மகிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் இனி தனித்தனியாக மேல்ஸ் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து ஸோ நான் தனித்தனியாக மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்தும் காட்டுறேன். ப்ளஸ் பேரிங் எப்படி பேர் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதும் காட்டுறேன். ஸோ அதாவது ஈச் அண்ட் எவரி தனித்தனி பேராகவும் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ பார்க்கலாம். இனி ஒரு பேட்சில் 3 சிக்ஸ் இருக்குது. இன்னும் பேரண்ட்ஸ்ட்டு அந்த பிரிக்கிற சிச்சுவேஷன் வரல. அதுலேயும் 2 மேல் 1 ஃபீமேல் இருக்குது. அது ரொம்ப நல்ல குவாலிட்டியில் உள்ள பேரு. ஸோ அதை அப்புறமாட்டி அதை ஆட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ கைஸ், மேல்ஸ் தனியாக ஃபீமேல்ஸ் தனியாக பிரிச்சுருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே மேல்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே ஃபீமேல்ஸ். ஓகே,
ஸோ மேல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் ஃபிஷர்ஸ் இருக்கும், அப்புறம் 2 மாவோ ஆப்லைன், 2 வயலட் ஆப்லைன். ஃபீமேல்ஸில் ஒரு வயலட் பார் ப்ளூ ஆப்லைன், 3 வயலட் ஆப்லைன்ஸ் இருக்கும் ஃபீமேல்ஸு, ஒரு ப்ளூ மாஸ்க் இருக்குது, 2 ஃபிஷர்ஸ் இருக்கும், ஒரு பார் ப்ளூ ஃபிஷர் யூவிங் ஃபிஷரும் ஒரு நார்மல் யூவிங் ஃபிஷரும் இருக்கும், ஒரு ஆப்லைன், ஒரு பேஸ்டல். கைஸ் 2 பேஸ்டல் பார் ப்ளூவையும் சேர்த்து இதில் போட்டுட்டேன். ஒரு பேஸ்டல் பார் ப்ளூ மேலே போகும், ஸோ அதில் ஒன்று மேலு, 2 பேஸ்டல் பார் ப்ளூமே கீழே விட்டுருக்கேன். ஸோ கைஸ் முதல்ல ஒரு 4 பேர் பிடிச்சிருக்கோம். ஸோ 4 kg தான் இருக்குது, அதனால் 4 பேர் தனித்தனியாக பிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேர்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் கைஸ். இந்த 2க்குமே டிஎன்ஏ கிடையாது, ஆனால் 2மே ஜெனட்டிக்கலி ப்ரூவன் மேல் ஃபீமேல்ஸ். மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் ஆப்லைன் மேலுக்கும் ஒரு பெயில் ஃபேலோ ஃபீமேலுக்கும் இறங்கின மேல் இது. ஸோ இப்போது அந்த மேலுக்கு ஃப்ளைட் ஃபெதர்ஸ் வந்து கட் ஆகிருக்கு, அதனால் இப்போ அதால் பறக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஃபெதர்ஸ் கொடுத்த உடனே அது ரெடி ஆகிரும், மேபி வித்தின் 2 or 3 months. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஸோ மேல் வந்து ஆப்லைன் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இது ஒரு ஃபிஷர் ஃபீமேல், பெயில் ஃபேலோ ஃபிஷர் ஃபீமேலுக்கு இறங்கினது. ஸோ ஸ்ப்ளிட் டு ஆப்லைன் violet and violet in the sense blue, split to blue, split to offline and split to pale fallow அந்த மேலு. இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ்ஷர் இருக்கிறாங்கன்னா violet ஃபீமேல், ஆப்லைன் ஃபீமேலு. ஸோ யாருக்காச்சும் இந்த பேர் இப்படியே பேர் பண்ணுறீங்க, இது வந்து உங்களால் பெயில் ஃபாலோஸ் வெளியே எடுக்க முடியாது இந்த பேரிங்கில். என்கிட்ட வேறு பெயில் ஃபாலோ ஸ்ப்ளிட் உள்ள ஃபீமேல்ஸும் இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ இதுலேருந்து உங்களால் பெயில் ஃபாலோ வெளியே எடுக்க முடியாது, ஆனால் ஆப்லைன்ஸ், வயலட் ஆப்லைன்ஸ் இந்த மாதிரி பட்டதெல்லாம் கண்டிப்பாக இந்த பேர்லேருந்து வரும். ஸோ மேல் ஆனால் 2 months ஆகும் எப்படியும் அந்த ஃப்ளைட் ஃபெதர்ஸ்லாம் விழுந்து கொடுக்க. ஸோ விழுந்து கொடுத்துருச்சுன்னா ப்ராப்பராக நார்மல் பேர்ட் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோடய ஃபெதர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேர் கைஸ். ஸோ இது அந்த ஆப்லைன் பேர், நான் இது அப்படியே தான் போட்டிருக்கேன், க்ரீன் ஆப்லைன் பேரு. ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, 2மே க்ரீன் ஆப்லைன், பேரண்ட்ஸும் 2மே க்ரீன் ஆப்லைன் தான். இதோட சிக்ஸும் இதேமாரியே க்ரீன் ஆப்லைன்ஸ், நல்லா க்ரீன் ஆப்லைன்ஸ் வரும். ஹெட் நல்லா டார்க்காக நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இன்றைக்கி இங்கே மழை பெய்யும்னு நினைக்கிறேன், நல்லா இருண்டு வருது. ஸோ இந்த பேர், ஸோ க்ரீன் ஃபிஷர் பைடு மேல் டிஎன்ஏ உண்டு, ஃபீமேலுக்கும் டிஎன்ஏ உண்டு, யூவிங் ஃபிஷர் ஃபீமேலு. ஸோ பாசிபிள் ஸ்ப்ளிட் டு ப்ளூ தான் கைஸ். ஸோ இதோட பேரண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்ப்ளிட் உண்டு, ப்ளூ ஸ்ப்ளிட் இந்த சென்ஸ், ஆமாம் இதோட பேரண்ட்ஸில் 2லேயுமே ப்ளூ ஸ்ப்ளிட் உண்டு. ஆனால் பேரண்ட் 2மே க்ரீனுங்கிறதுனால இது வந்து க்ரீனாக தான் வந்துச்சு இந்த மேலு. ஸோ பாசிபிள் ஸ்ப்ளிட் டு ப்ளூ, ஒருவேளை உங்களுக்கு இந்த பேர்லேருந்து ப்ளூ இறங்கலாம். அதாவது இந்த மேலில் ப்ளூ ஜீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளூ சிக்ஸ் இறங்கும், ஏன்னா கூட பேர் பண்ணியிருக்கிறது ப்ளூ பேர்டுங்கிறதுனால. ஸோ யூவிங்ஸ் இறங்கும், பைட்ஸ் இறங்கும், ஆப்லைன்ஸு இறங்குறதுக்கு சான்சஸ் கம்மி தான், ஏன்னா பாசிபிள் ஸ்ப்ளிட் டு ஆப்லைன் தான். ஸோ ஆப்லைன்ஸ் இறங்குறது சான்சஸ் கம்மி. இறங்குனா ஆப்லைன்ஸ் இறங்கிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு 100% ஃபீமேலாக தான் இருக்கும். ஸோ இது அடுத்த பேர். ஸோ இது அதுக்கடுத்த பேர். அந்த ஃபிஷர் பைடும் அந்த இதுக்கு முந்தின பேரில் பார்த்த அந்த ஃபிஷர் பைடும் 2மே சிப்ளிங்ஸ் தான். ஸோ இந்த ஃபிஷரையும் பாசிபிள் ஸ்ப்ளிட் டு ப்ளூ, பாசிபிள் ஸ்ப்ளிட் டு ஆப்லைன் ஒரு வேளை இருக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இறங்கும், ப்ளூ சிக்ஸ் இறங்கும், பார் ப்ளூ சிக்ஸ் இறங்கும். இந்த பேர்லேருந்து பார் ப்ளூ இறங்கும், ஏன்னா ஃபீமேல் பார் ப்ளூங்கிறதுனால, பார் ப்ளூ யூவிங்கிறதுனால பார் ப்ளூ இறங்கும், யூவிங்ஸ் இறங்கும். ஸோ க்ரீன் யூவிங்ஸ் இறங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்ஸ் இறங்கலாம் இந்த பேரிங்ஸ்லேருந்து. ஸோ ஆப்லைன் யூவிங்ஸ் இறங்கும். அந்த மேல் ஒரு வேளை மேலில் பாசிபிள் ஸ்ப்ளிட்டு தான், மேலில் ஆப்லைன் ஜீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது ஆப்லைனும் இறங்கும். இதில் யூவிங் இருக்கிறதுனால யூவிங் ஆப்லைன்ஸ் இறங்கலாம். ஆப்லைன்ஸ் இறங்குச்சுன்னா 100% ஃபீமேலாக தான் இருக்கும். ஸோ இந்த பேரும் வேணும்னா மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போய் தனித்தனியாக தான் விட போகிறேன். ஸோ மேல்ஸ் தனியாக, ஃபீமேல்ஸ் தனியாக விடலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து இன்னொரு பேட்சுக்கும் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 4 மேல்ஸ் இருக்குது, ஃபீமேல்ஸ் தாராளம் இருக்குது. எல்லா ஃபீமேல்ஸுமே போட்டு பேராக போட்டு காட்டுறேன். ஸோ கைஸ் அடுத்த 5 பேர் ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு பேராக காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போகலாம். ஸோ இது 2மே பேஸ்டல் பார் ப்ளூஸ் டெக்குன்னு சொல்லுவாங்க, டிஇசி. பேரண்ட்ஸ் 2மே பாசிபிள் ரெட் ஐ. ஆனால் எனக்கு சிக்ஸில் இது வரைக்கும் ஒரு ரெட் ஐ சிக் பொரிச்சிச்சு, ஆனால் சர்வே ஆகலை.
ஸோ இவங்க 2 பேருமே பாசிபிள் ரெட் ஐ. ஒரு வேளை ஜீனு 2லேயுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் ஐ சிக்ஸும் விழும், அதாவது என்ன கிரிமினோ விழும். ஸோ ஃபெதர்ஸ் கூடிய சீக்கிரம் கொடுத்துரும், ஒரு 1 or 2 வீக்ஸில் டக்குன்னு ஃபெதர்ஸும் ஃபுல்லாகி வந்துடும். ஸோ 2மே பேர் தான், டிஎன்ஏ பேரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெசேஜ் பண்ணலாம். தென் இது அடுத்து ஒரு வயலட் டாப்லைன் பேரு. ஃபீமேலுக்கு டிஎன்ஏ கிடையாது. ஃபீமேல் வந்து 2 ஃபிஷருக்கு இறங்கின ஃபீமேல். மேலுக்கு டிஎன்ஏ உண்டு. மேல் 2மே ஆப்லைனுக்கு 2 ஆப்லைனுக்கு இறங்கின மேல் தான். ஸோ வேறு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், வேறு என்ன டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும், பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் நமக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2மே வயலட் ஆப்லைன். ஸோ அடுத்த பேர், ஸோ ஒரு சூப்பரான ஒரு பேரு. வயலட் ஆப்லைன் மேலு, வயலட் ஆப்லைன் ஃபீமேலும் மாவோ ஆப்லைன் மேலும். ஸோ இந்த மாவோ ஆப்லைன் 2மே 2 வயலட் பார் ப்ளூக்கு இறங்கினது கைஸ். மேபி B2ஆக இருக்கலாம் 2ம். ஸோ B2ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% பார் ப்ளூ சிக்ஸ் வரும் இந்த பேர்லேருந்து. ஒரு வேளை இந்த மாவோ மேல் வந்து B2 மேலாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து இறங்குற எல்லா சிக்ஸுமே பார் ப்ளூவாக தான் இருக்கும். வயலட் பார் ப்ளூஸ், மாவோ பார் ப்ளூஸ், இதை விட இந்த வயலட்டை விட டார்க்கான வயலட்ஸ் இறங்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட சிக்ஸ் இறங்கும். B2ஆ இல்லைன்னா நார்மலாக ஒயிட் ஹெட்ஸ் தான் விடும். ஸோ அப்படி இது ஒரு அடுத்த பேர். அடுத்த பேர். ஸோ இந்த பேரில் வந்து யூவிங் ஆப்லைன் ஃபீமேல். ஸோ இந்த யூவிங் ஆப்லைன் ஃபீமேலும் சாலிட் ஆப்லைன் இருக்குல்ல மேல், வயலட் மேல் ஆப்லைன். ஸோ இதில் 2க்குமே டிஎன்ஏ உண்டு. இதுக்கு முன்னாடி காட்டின பேருக்குமே 2க்குமே டிஎன்ஏ உண்டு. ஸோ இதுக்கும் 2க்குமே டிஎன்ஏ உண்டு. இதுலேயும் இந்த ஃபீமேலுக்கு ஃபெதரில் சின்ன ஒரு இது இருக்குது. அடுத்த மோல்ட்டிங்கில் சரியாயிடும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும். அது இதுகளே மாறி மாறி கடிச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. ஃபெதர்ஸோட டிப்பெல்லாம் கடிச்சு வச்சுருக்கு. எலி வராது உள்ள, அப்படின்னா பள்ளி கடிச்சிருக்கும். பெரிய பள்ளி கிடையாது, ஆனால் சின்ன பள்ளி கிடக்குது. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் தெரில. பட் அடுத்த மோல்ட்டிங்கில் ஆனால் ஷுவராக சரியாயிடும் அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்த அப்புறம். மற்றபடியுமே இது அந்த மேல் அளவுக்கு இதில் கம்ப்ளைண்ட் இல்லை. அந்த மேல் கொஞ்சம் பறக்க முடியாமல் தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி காட்டின அந்த ஒரு மேல். ஸோ இது ஒரு சூப்பரான வயலட் யூவிங் ஆப்லைனும் ஒரு வயலட் ஆப்லைனும். அடுத்து வயலட் பார் ப்ளூ ஆப்லைன். 2மே குவாலிட்டியான பேர்ட்ஸு. இந்த மாவோ B2ஆக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ நாட் ஃபார் சீப் ப்ரைஸ். ஸோ கைஸ், குவாலிட்டியான பேர்ட்ஸ் எதுவுமே சீப் ப்ரைஸு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியவங்க மெசேஜ் பண்ணுங்கள் பர்சனலாக. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வயலட் பார் ப்ளூ ஆப்லைன் மேலும் மாவோ ஆப்லைன், ஃபுல் கன்ஃபியூஷன் கைஸ். ஸோ வயலட் பார் ப்ளூ ஆப்லைன் ஃபீமேலும் மாவோ ஆப்லைன் மேலும். ஸோ பக்காவான ஒரு பேர். ஸோ கைஸ், அப்போ அவ்வளோதான், எல்லா பேர்ஸையுமே காமிச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்மகிட்ட 9 பேர்ஸ் சேலுக்கு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேஜர் சிட்டிஸுக்கு பாசிபிள். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். போன தடவை இதே ஒரு சேல் ஆட் போட்டேன், ஆனால் என்னால் ப்ராப்பராக எதையுமே ஃபாலோ பண்ண முடியல, நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. அப்போது காய்ஸ், மேல் ஃபீமேல்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டோம். இந்த கேஜில் இருக்கிறது எல்லாமே மேலு. ஸோ இனி ஒரு கேஜில் எல்லா ஃபீமேல்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். மெசேஜ் பண்ணலாம், காலும் பண்ணலாம். ஸோ அடுத்து கொஞ்சம் பட்ஜீஸ் இருக்குது காய்ஸ், அதையும் பார்ப்போம். அப்போ கைஸ், கொஞ்சம் ரெயின்போ பட்ஜீஸ் சேலுக்கு இருக்குது. ஒரு 3 பேர் இருக்கும். ஸோ எப்படின்னா போன பேட்சஸ்லாம் நிறைய மேல் வந்ததுனால கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் இருந்த ஒரு 2-3 ஃபீமேல் ஏதோ இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீமேல்ஸ் வச்சு கொஞ்சம் பேர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போது அடுத்த பேட்சில் ஒரு 3 ஃபீமேல்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ இதுலேருந்தும் ஒரு 3 பேருக்கு நீங்கள் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா மேல்ஸ் வேணுனாலும் எடுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ரெயின்போ பட்ஜீஸும் நம்மகிட்ட இப்போதைக்கு சேலுக்கு இருக்குது. கைஸ், லாஸ்ட்டாக எல்லோ செடட் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வேணும் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்கில் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்துக்கலாம்.
ஸோ அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ.